என்னுடைய பாடல்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் மருமப்புல. அந்த அளவுக்கு நீங்க தீர்மானம் வைக்கணும் அப்படின்ட்டே இருக்கணும். நான் அதுக்கெல்லாம் அந்த குரல் வளம் யாருக்கு இருக்குன்னா இருந்தது அப்படின்னா கேபி சுந்தரம்பாள் அம்மாவுக்கு. இந்த அளவுக்கு தம் நிற்கும் அந்த அம்மாவுக்கு. ஆனால் என் மருமகன் மாமியாருக்கும் பிடிப்பா இதை வச்சு தீர்மானம் வச்சு பார்க்கலாம். அவங்க எவ்வளோ தூரம் அவங்கள்ட்ட தெம்பு இருக்குன்னு பார்ப்போன்னு நம்மளையும் சோதிச்சு பார்க்குறாரு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. என்னுடைய பாடலையும் அழகுபடுத்திய பக்கமேளத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பாட்டு சாதாரணமாக இருந்தாலும் அதை அழகுபடுத்துறது தான் இருக்கு. எல்லா பிள்ளைகளும் என்ன காரணம், வயசு அப்படி வயசு இல்லையா, அது முதல் காரணம். அப்ப அந்த நேரத்தில் எப்பவுமே எல்லாத்துலயுமே காதல் இருக்கு. எதையுமே நம்ம காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லுங்களேன், அது ஒரு சுவாரஸ்யம் தான். காதலில் ஒரு சுவாரஸ்யம் தான். இப்படி நம்ம வாசிக்கணும் எல்லாரும் மாதிரி சும்மா ஆல்ரவுண்டை வச்சுட்டு இந்த பொருள்களை வச்சு வாசிக்கிறோட கொஞ்சம் இந்த மழை பெஞ்சு ஓஞ்ச நேரத்தில் இந்த தவளை சத்தம் கொடுக்கும் பாருங்க, அது அது கேட்க விட நகைச்சுவையாக இருக்கலாம். ஆனால் அது எவ்வளோ சிரமன்ற விஷயம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது. அதற்காக கூட அந்த தம்பிக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியலைன்னு நினைக்கிறேன். அந்த நாக்கு அவ்வளோ அதுவும் வேகமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த நாக்கு எவ்வளோ சிரமப்படும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லை. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாசிக்கலாம். சரி இருக்கட்டும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஒலிபெருக்கி. இப்படி சத்தம் வரலன்னா இப்படியெல்லாம் வரல சத்தம் கொடுக்க முடியுமா? வாசிக்கணுங்கிற சிந்தனை வந்தாலும் கூட இந்த மாதிரி சத்தம் வரலன்னா நம்ம சிந்தனையை மாறி போயிடும். அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு ஒலிபெருக்கி. உங்களுக்கு நன்றி. நான் சொன்ன உடனே என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பெண் கொடுத்து கைதட்டி அன்பு ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட நமக்கு நாடக அமைப்பாளர் ஒலிபெருக்கியாரும் அண்ணன் செல்வம் அண்ணனும் என்னுடைய அன்பு தம்பி கலைமூர்த்தி அவர்களை இணைந்து இன்னைக்கு 2 சம்பளம் நம்மளுக்கு, ஒரு சம்பளம் ஒரு சம்பளம் சரி இருக்கட்டும். அவர்களுக்கு நன்றி. சரி, வலைஞர்கள் மூலமாக எங்களை எல்லாம் வெளிநாடு வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய அன்பு சகோதரர்கள் ட்ரிபிள் கே தமிழன் கண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சுப தங்கராஜ் அண்ணார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இருந்தாலும் கூட அன்றொரு முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், நெஞ்சத்தில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், வெஞ்ச மலரில் அஞ்சல் எனவே தோன்றும் முருகா என்று ஓதுவார் பொன் முருகனே செந்தில் முதல்மணி மாயூன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே ஒரு தண்டை கிளம்பியே எப்பொழுதும் கை தோல்வியினான் முருகா முத்து குமரா உன்னையே நம்பி இருக்கும் இந்த வள்ளிக்கும் என் நாட்டு மக்களுக்கும் நீதானே அருள் புரிய வேண்டும். வேலை வணங்குவதன் எமக்கு வேலை, இந்த செவ்வேளை எவ்வேளை வணங்க வேண்டும். எந்த வேலையும் அந்த கந்த வேலையே நினைக்க வேண்டும். எப்ப அந்த கந்த வேலை நினைக்கணும், அப்பதான் நம்ம வந்த வேலை சரியா நடக்கும். புரியுதுங்களா? என்ன வேலை? நாடகத்துக்கு வந்த வேலையா? அது இல்ல. இந்த பூலோகத்திற்கு நாம ஏன் வந்தோம்னு யாருக்கா தெரியுமா? ஏன் அப்படி அலையலாம் தெரியுமா? எங்க போய் சேர போறோம்னு தெரியுமா? பூலோகத்திற்கு ஏன் வந்தன்ற விஷயமே நமக்கு தெரியாது. அப்ப நம்ம வந்த வேலை, பூலோகத்திற்கு வந்த வேலை சரியா நடக்கணும்னா அந்த கந்த வேலை தான் வணங்கணும். எப்படி தெரியுமா?
திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. உலகாரமான கோயில் கொஞ்சமில்லை உலகாரமான கோயில் கொஞ்சமில்லை உலகாரமான கோயில் கொஞ்சமில்லை. இங்கு உருவாகும் அன்புகள் பஞ்சமில்லை இங்கு உருவாகும் அன்புகள் பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். எதிரொலிக்கும் எதிரொலிக்கும். எல்லாம் அவன் செயல். நன்றி. கைத்தட்டிய ஒரே ஒரு அன்போடு மனப்பாட நன்றி. மற்றவங்க ஏன் கைத்தட்டல? மெய் மறந்துட்டாங்க என்னுடைய பாடல்ல. சரி, எல்லாம் அவன் செயல், அவனின்றி ஒரு அணுவும் அசைவதில்லை அப்படின்னு சொன்னா போதுமா? எல்லாமே அவர் தான் செய்தாரா? எங்க இருக்காரு அவரு? நம்ம மந்தை முத்தாளம்மனுக்கு விழா இல்லையா? சடையாண்டி எந்தூர். சரி இருக்கட்டும். இப்பெல்லாம் நிறைய ஆண்டிக வந்துட்டாங்க. இந்த ஆண்டிகெல்லாம் சேர்ந்து மடம் கட்டினாங்களாம். ஆண்டிய கூட சேர்ந்து மடம் கட்டினா எப்படி இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு சாமி சொன்னாராம். 2 சாமி பேசிக்கிட்டாங்களாம். மலையாண்டின்னு சொன்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருந்துச்சு. 2 ஆண்டிக. ஒரு சாமி கேட்டிருக்காரு, சாமி அப்புறம் சாமி எப்படி சாமி ஆச்சு அப்படின்னு 2 ஆண்டியை சேர்ந்து பேசிக்கிறாங்க. ஆண்டினார் பரதேசிகள் தானே. ஒரு கோவிலா போய் தங்கி அங்கே நடக்கிற கிடைக்கக்கூடிய இந்த பிரசாதங்களை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு வாழ்க்கை நடத்துறவங்க தானே. ஒரு 2 சாமி சேர்ந்துட்டு ஒரு சாமி கேட்டுச்சான், அப்புறம் என்ன சாமி சாமி எப்படி சாமியாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை சாமி, ஒரு பொம்பளையாக 10 வருஷமா விரும்பினேன். சரி, உயிருக்குயிரா விரும்பினேன். உயிருக்குயிரா அவ இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற முடிவோட விரும்பினேன். அவளும் என்னையதான் விரும்பினா. சரி, கடைசி முடிவில் என்ன சொல்லிவிட்டா, என்னன்னு
கோச்சுக்கிடாதீங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் உங்களை விரும்புறது பிடிக்கல. எங்க அப்பா அம்மா பேச்சை தவிர நான் வேற யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். சரி, அது நல்ல விஷயம் தானே. ஏன்னா 20 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய தாய் தந்தையர் வளர்க்குறாங்க. 20 நிமிடத்துல அந்த பிள்ளையோட மனசை மாத்தி போறாங்கல்ல பசங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அது நல்ல விஷயம் தானே. போய் தொலைறா. ஆனா இனிமே வேற எவளையும் நம்ம வாழ்க்கையில நினைக்க கூடாது. அப்படின்னு நினைச்சேன், சாமி ஆயிட்டேன். சாமியார் ஆயிட்டதுக்கு தான் காரணம்னு சொல்லிட்டாரு. சரி, ஏன் கதை இப்படி? நீங்க எப்படி சாமி, நீங்க எப்படி சாமி சாமி ஆனிச்சு அப்படின்னு அவரை கேட்கிறாரு. உடனே அவர் சொன்னாரு, நானும் ஒரு பொண்ணை விரும்பினேன். அப்ப எங்க நம்மள மாதிரியே தான் நம்ம கதையா 10 வருஷமா விரும்பின உயிருக்கு உயிரா. சரி, அவளா வாழ்க்கைங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க. அப்புறம் கடைசியில கல்யாணம் பண்ணிக்க நினைக்கும் பொழுது எங்க அம்மா சொல்லிடுச்சு, என்னன்னு, அந்த புள்ள நடவடிக்கை சரியில்லைப்பா, நம்ம குடும்பத்துக்கு ஒத்துக்கு வராது, நான் சொல்ற பொண்ணுதான் நீ கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மா. சரி, அப்புறம் நான் சொல்லிட்டேன் அந்த பிள்ளைகிட்ட, என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா பேச கேட்கணும். ஏன்னா நம்ம ஏன் நம்ம விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வயசை தாண்டி தானே வந்தவங்க, அவங்க நம்மளுக்கு உண்டான அனுபவத்தை தாண்டி வந்தவங்க. அப்ப அவங்களுக்கு அனுபவம் அதிகமா இருக்கும். அப்ப பார்த்த உடனே இது நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணான்னு நம்மளை விட அவங்களுக்கு தான் அதிகமா தெரியும். அதனால நம்ம அம்மா அப்பா பேச கேட்கறதாப்ப நல்லது. அதனால நீங்க உங்க வீட்டுல யார மாப்பிள்ளை பார்க்குறாங்களோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, நான் எங்க அப்பா அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லு. கல்யாணம் பண்ணி அப்புறம் என்னாச்சு, கல்யாணம் பண்ணதோட சரி, அதோட நான் சாமி ஆயிட்டேன். அது சரி, புரியுது நான் சொல்ற விஷயம். இது யாருங்க அப்படின்னு சொன்னா, அப்பதான் அந்த பொண்ணோட பேரை சொன்ன பிறகுதான் தெரிஞ்சான். ஒரே ஒரு பொம்பளைனால 2 ஆம்பளை சாமியார் ஆயிருக்கேன். இந்த வெறுமனை 10 வருஷமா வெறுமனைன்னு சொன்னார்ல, அந்த பொண்ணத்தான் இந்த ஆளு கல்யாணம் பண்ணி இருந்திருக்காரு. 2 பேர் அண்ணன் தம்பி மாதிரி. புரியுதா? இப்ப புரியுதா? அதனால ஒரு பொம்பளை நினைச்சா 2 பேரும் இல்ல 2000 பேர்த்த சாமியார் ஆக்குவா. அந்த சக்தி யாருக்கிட்ட இருக்கு? என் மையம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க. இதெல்லாம் யாருடைய செயல்? இல்லாம அவன் செயல். யார் யாருக்கு எதை எந்தெந்த நேரத்துல கொடுக்கணும், யார் யாருக்கு எந்த விஷயத்த யார் யாருக்கு இருந்து எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சவர் யாருன்னா ஆண்டவன் ஒருத்தர் மட்டும்தான். அதனால எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட ஒப்படைச்சோம்னா நமக்கு பொறுப்பு கொஞ்சம் குறைவாகும். அதனால இந்த மந்தை முத்தாளம்மனை வணங்கி கதை பணியை தொடங்குவோமே. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா, மங்கள பொங்கிட மனதில் வந்திட மாரியம்மா, தாயே முத்தாளம்மா. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா, அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. சிங்காரி ஒய்யாரி செவ்வழ கருமாரி, சிங்கத்தின் மீதேறி அவனி வரும் மோக்காரி,
சண்முகன், ஷடாச்சரன், ஆறுமுகன், சரவணபவன், சுப்பிரமணியன், செந்தில் குமரன், வடிவேலன், குழகன், குகன், குக்குடகதாரி, மங்கை ஏரி. மங்கை மங்கை சரியா உச்சரிக்கிறீங்க. ஒரு சில பேர் மங்கை மங்கைம்பாங்க. தமிழ் எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் மாறிடும். மங்கை அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம், மங்கை அப்படின்னா மயில் அர்த்தம். மயிலை வாகனமாக உடையோன் முருகப்பெருமான். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு எந்த குறையும் இல்லை, கந்தனுண்டு எந்த கவலையும் எனக்கு இல்லை. இதெல்லாம் யாருடைய செயல்? அவரை நினைக்கிறதுனாலதான் இவ்வளவு நடக்குது. அவரை நான் மட்டுமாங்க விரும்புறேன். என்ன மன வருத்தம்? என்ன வருத்தம்? உலகமே அந்த ஆளதான் விரும்புது. என்ன சொல்றீங்க? மார்கழி மாதம் ஆரம்பிச்சுட்டா போதும். அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதமே. கார்த்திகை மாதத்துல கூட பாருங்களேன், அவருக்கு தான் அதிக மாதம் எடுத்துக்கிறாரு. உண்டு புகழ். கார்த்திகை மாதம் யாருக்கு உகந்ததுன்னா கார்த்திகேயனுக்கு உகந்தது. தை மாதம் யாருக்கு உகந்ததுன்னா தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு உகந்தது. சரி, பங்குனி மாதத்தையாவது எடுத்துக்கங்களேன். பங்குனி உத்தரம் இருக்குல்ல, அதுவும் முருகனுக்கு தான் உகந்தது. சரி, வைகாசி மாதத்தை எடுத்துங்களேன். வைகாசி விசாகம் யாருக்கு சொந்தம்? விசாக நட்சத்திரம் யாருக்கு? முருகனுக்கு தானே. அதனால இந்த 12 மாதங்கள்ல கூட அதிகமான மாதங்கள் முருகனுக்கு உண்டான மாதங்கள் தான். இப்படி எல்லாம் இருந்தாலும் நான் விரும்புறதுக்கு காரணம், நான் விரும்ப காரணம், நல்ல இந்த உலகத்துல பொறுமைனா யார்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான் ஒருத்தர்கிட்ட தான். நான் முன்னாடிலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுவேன். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில இந்த மாதிரி பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான கோபம் வரும். நம்ம ஒரு சிந்தனையில பேசிக்கிட்டு இருப்போம். இப்ப இது கதிர இருக்கிற வேலை நாத்து நடுற வேலை இல்லை. அவங்க வீட்டில் பேசிக்கிட்டே வேலை நடந்துகிட்டே இருக்கும். இது அப்படி இல்லை, இது மூளைக்கு வேலை. ஒரு விஷயத்த நம்ம நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருப்போம். இடையில இந்த இது மாதிரி பண்ணும்போது எனக்கு கோபம் வரும். அப்படிலாம் வந்திருக்கு. இப்பெல்லாம் வர்றது இல்லை. என்ன காரணம்? 50 வயசுக்கு மேல அதுவே பழகிருக்கிறீங்களா? அது அனுபவம் தான் இந்த உலகத்துல சிறந்த ஆசான். அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அதாவது கோபம்னா என்னன்னு தெரியாத பொழுது நான் கோபப்பட்டிருக்கேன். இப்பெல்லாம் கோபமே வர மாட்டேன்றது. முயற்சி பண்ற முடியல. ஏன் கோபம் வரல? சுவாமி விவேகானந்தருடைய பொன்மொழிகளை படிச்சுக்கின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கோபப்படுறதெல்லாம் விட்டுருவீங்க. நீங்க ரொம்ப பொறுமைசாலியா மாறிடுவீங்க. அவர் தான் சொல்றாரு கோபம்னா என்ன அப்படின்னு. கோபம்னா என்ன தெரியுமா? மற்றவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நாமே நமக்கு கொடுத்து கொள்ளும் தண்டனை தான் கோபம். நீங்க கோபப்பட்டு பாருங்க, யார் மேல கோபப்படுறீங்களோ அந்த ஆள் நிம்மதியா இருப்பா. நமக்கு தான் ரத்த வேகமா ஓட ஆரம்பிக்கும். அப்புறம் மருத்துவமனைக்கு போக வேண்டியதான், மாத்திரை சாப்பிட வேண்டியதான். அதனால இந்த கோபம் எல்லாம் வேண்டாம். அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? எந்த பிரயோஜனம் இல்லை. சரி, இப்ப நான் முருகனை விரும்புறேன். ஆனா அவர் என்னை விரும்புறாரு என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு தெய்வம் நமக்குள்ள இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் தெய்வம் இருக்கு, தெய்வ சக்தி இருக்கு. அந்த சக்தி ஒவ்வொரு நேரத்திலும் எப்பப்ப வெளிப்படணுமோ அப்பப்ப வெளிப்படும். ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். சாமியே இல்ல, உலகத்துல சாமியே இல்லை அப்படின்னு சொன்னாலும் சாமி ஆடி நான் பார்த்திருக்கேன். என் கண் கூட இந்த மாதிரி நிலையா பார்த்திருக்கேன். அது யாருங்கிறீங்க? அது நான் தான், வேற யாருமே இல்லை. உண்மையிலேயே நான் சரி, எல்லாரும் பழனிமலைக்கு மாலை போட்டு போறாங்களே, சரி நம்மளும் பழனிமலைக்கு மாலை போட்டு பாத யாத்திரை நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு போறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டேன், நடக்க ஆரம்பிச்சுட்டேன். கணக்கம்பட்டி போன வரைக்கும் தான், போனதுக்கு அப்புறம் தான் வலி அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. காலெல்லாம் வெங்கி எண்ணெயெல்லாம் தடவிக்கிட்டு அப்புறம் இங்க இருந்து போய் நேரம் பழனி மலையெல்லாம் ஏறி எல்லா மலையிலும் ஏறிலாம் இந்த பழனி மலையில ஏறது ரொம்ப சிரமமா. அது செங்குத்தா இருக்கு. அப்படி அந்த கடற்காலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலம் அப்படி வீங்கிடும். அப்படி பழனி மலை படிகள் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த படிகளெல்லாம் ஏறி போய் சாமியை கூட்டமா இருக்குன்னு சாமியை கும்பிடாம கொடி கம்பம் இருக்குல்ல, அதுக்கிட்டே தேங்காய் அடிச்சுட்டு வந்துடுவேன்.
நான் மட்டும் இல்ல, என்னைய மாதிரி அதிக பேரு ஏற முடியாம இங்க இருந்து பாத யாத்திரையா நடந்து போய் சாமியை பார்க்கலன்னா அது எதுக்கு அந்த பாத யாத்திரைன்னு கேக்குறேன். நான் நடக்குதா இல்லையா? அப்படி நடந்து போகும் பொழுது அப்படி நினைச்சேன், ஒரு அம்மாவுக்கு சாமி வந்து ஒரே ஆட்டம், அது இந்த தண்டி என்னைய விட 3 உருவம் சேர்த்தா எப்படி இருக்கும், அத்தை தண்டி உருவம் அந்த ஆடிக்கிட்டு போகுது சாமி வந்து. அதை போய் 2 ஆள் கட்டி பிடிக்கிறாங்க. அதுல சாமியை வந்து கட்டி பிடிச்ச ஆளும் உண்டு, சரி இந்த சமயத்தில் கட்டி பிடிச்சிக்கிட்டா தானே உண்டு, அதுவும் உண்டு. அந்த மாதிரி கட்டி பிடிச்சி எனக்கு கோவம் வந்து நானாக சொன்னேன், ஆமாம் இதெல்லாம் சாமி வர்றதெல்லாம் உண்மையாக்கு, சாமி ஆடுது, அதை போய் 2 ஆள் கட்டி பிடிக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டே வரேன். நான் பழனி மலை மேலே ஏறி அந்த பிரகாரம் இருக்குல்ல, அதை சுற்றி வர்றப்ப அந்த கிழக்கு பகுதியில் வரும்பொழுது இந்த நமக்கு முன்னாடி இந்த மேடமெல்லாம் வாசிப்பாங்கல்ல, வாசிட்டு போவாங்கல்ல, அவர் முன்னாடி போய் நான் ஆட ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு ஆட்டமே என்னன்னு ஆட தெரியாது உண்மையில எனக்கு. அப்ப அந்த ஆனா சரியா தாளத்தோட நான் ஆடுறேன், இது உண்மையிலே தாளத்தோட ஆடுறேன். ஆனா ஆடுறது எனக்கு தெரியுது, ஐயோ ஆடக்கூடாது அப்படின்னு பெருவரில் ஊன்ற முடியல, ஆனா ஆடுறேன். ஏன் ஆடுறேன், எதுக்கு ஆடுறேன் தெரியல. அப்போ நம்மளை மிஞ்சிய சக்தி நமக்குள்ள இருக்கு. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த தெய்வத்தை போய் நீங்க வழிபடுறீங்களோ வழிபடும் பொழுது உங்களுடைய மெய் சிலிர்க்கும், கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். அப்படி வந்ததுன்னா எந்த தெய்வத்தை நீங்க வழிபடும் பொழுது இந்த நிகழ்வுகள் நடக்குதோ அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன், உணர்வுபூர்வமாக சொல்றேன். நன்றி. ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, என் உள்ள காணும் கனவு என்ன தெரியுமா, என்ன விட்டு ஓடி போக முடியுமா, அங்கே முடியுமா, நாம் இருவரில் ஒருவர் இனி தெரியுமா, கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பின்னே, எண்ணத்திலே இருந்ததில் இருப்பிடித்த பின்னே, கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பின்னே, எண்ணத்திலே இருந்ததில் இருப்பிடித்த பின்னே, எந்த நன்மை தந்தை சம்மதித்த பின்னே, இந்த நன்மை தந்தை சம்மதித்த பின்னே, அன்பின் நன்மை அறிந்து கொண்ட பின்னே, என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, நாம் இருவரில் ஒருவர் இனி தெரியுமா. தெரியும் போது ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, நாம் இருவரில் ஒருவர் இனி தெரியுமா, கணவரையும் கணவராக மாலை சூடுவே, அவர் மாதிரியிலே காலமெல்லாம் கடனமாடுவே, தனிவுடனே தனிமையிலே என்ன கூறுவே, தனிவுடனே தனிமையிலே என்ன கூறுவே, அந்த காலம் வரும் வந்தவுடன் நானும் கூறுவேன், மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே, எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவா, எங்கள் இருவருக்கும் எங்க சொந்தம் அல்லவா, உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. சாதாரண பூலோகத்துல நன்றி சாதாரண பூலோகத்துல நம்பிராஜனுக்கு மகளா பிறந்த இந்த வள்ளியம்மாவுக்கு பாருப்பா, அது தேவலோகத்துல பெரிய குடும்பம். யாரோட குடும்பம் தெரியுமா? நான் விரும்புகிற முருகனுடைய குடும்பம் தான்.
அப்படிப்பட்ட பெரிய இடத்து மாப்பிள்ளை தான் வேணுமா ஏன் அப்படின்னு இந்த அம்மா விரும்புது பாருங்க. அப்படின்னு உலக மக்கள் என்ன ஏதாவது தப்பா பேசுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு. நான் உல வாயை மூடினாலும் ஊர் வாயை மூட முடியாது. புரியுதுங்களா? ஏற்கனவே முருகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம போய் மறுபடியும் அவர் அடுத்தவங்க புருஷனை போய் விரும்பலாமா? தப்பு தானே அப்படின்னு திமுரு தானே இதெல்லாம் அப்படின்னு உலகம் பேசதான் செய்யும். அப்ப அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. ஆனா எனக்கு ஒரே ஒரு சின்ன குட்டி விஷயத்த படிச்சேன். அதோட எனக்கு அந்த பயமே போயிடுச்சு. அப்படின்னு விஷயம் அது. ஒரு அப்பாவும் மகனும் குதிரை வாங்க போயிருக்காங்க. குதிரை இந்த குதிரை வாங்க போயிட்டு சந்தைக்கு போயிட்டு குதிரை வாங்கிட்டு சரி குதிரையை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அர்ஜுனோட மணியிட பிறப்போம் அப்படின்னு வச்சு எப்படி வச்சுக்கீங்களேன். அப்போ மகன் தானே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு குதிரையை பிடிச்சிட்டு விலை கொடுத்து வாங்கி சரி நடந்து அந்த அப்பா அந்த காலத்துல நடந்து தானே போகணும். ஆமா ஆமா. அதனால வண்டி வச்சு ஏற்றிட்டு வர அளவுக்குலாம் வசதி இல்லை. அதனால நடந்து போயிட்டு இருக்காங்க. குதிரையை பிடிச்சு நடந்து போகும்பொழுது ஒரு ஊரை தாண்டி போறாங்க. அந்த ஊர்ல ஒருத்தர் சொன்னாரா சொல்லிட்டு போனாரு, ஏப்பா அதான் குதிரையாச்சு இல்ல, குதிரை சவாரி வந்து சவாரி செஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட சுகம் என்னன்னு. ஏப்பா சும்மா நடக்க விட்டு கூட்டிட்டு போறீங்க, ஏறி போங்க. ஏன் சும்மா எதுக்கு குதிரையில இருக்கும் பொழுது வேற எதுக்கு வண்டி தேவையா? எதுவும் தேவையில்லை, இதுல நீங்க ஏறி போலாமே. ஏன் அப்படி நடந்தே கூட்டிட்டு போறீங்க? கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கலாம் அந்த கதைய புரியாத மனுஷங்களா இருக்கீங்கள அப்படின்னு சொல்ல. சரினா அப்பாவும் மகனும் ஏறி உட்காந்து ஆமா இல்ல குதிரை சவாரி நல்லா தானே இருக்கு, இது தெரியாம இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி நடந்து குதிரையில போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அப்ப பக்கத்துல ஒரு கிராமம் வருது. அந்த கிராமத்துல உள்ளவங்க சொன்னாங்களா, என் பாரு பார்க்க பரிதாபமா இருக்கு இந்த குதிரையை பாக்குறதுக்கு, எரும மாடு மாதிரி இருக்காங்க ரெண்டு பேர் ஏறி அதுல உட்காந்து அதை என்ன பாடு கொடுத்துறாங்க பாரு. பாவம் இல்ல, ஒரு குதிரையில 2 பேர் ஏறினா என்ன ஆகுதுங்க, எல்லாம் மனுஷங்களா அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு போயிருக்கேன். அப்பதான் அப்பனுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்திருக்கு. ஓஹோ குதிரையில 2 பேர் போனா அது தப்பு தானே, ஒரு ஆள் போனா பரவாயில்ல. ஆமா சரி நம்ம வந்து இறங்கிக்குவோம், நம்ம பையன் வரட்டும் அப்படிப்பா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் நடந்து வர்றேன், சும்மா நீ குதிரை மேல உட்காந்துட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த அப்பா என்ன பண்றாரு, குதிரையில பிடிச்சிக்கிட்டு மகன் குதிரை மேல உட்காந்துருக்க போயிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு கிராமம் வருது. வந்த உடனே அப்ப அந்த கிராமத்துல ஒரு ஆளு சொல்லியிருக்காரு, என்னன்னு இவர் பாவம் இந்த மனுஷன் வயசான ஒரு மாதிரி தெரிகிறாரு, வயசான அப்பனை நடக்க விட்டுட்டு இவன் பாரு வயசு பையன் குதிரையில ஏறி உட்காந்துக்கிட்டு எவ்வளவு பகுமானம் போறேன் பாரு, சவுடால போறேன் பாரு, ஏதோ மனுஷன் ஐயா அப்பனை நடக்க விட்டுட்டு மயன் குதிரையில ஏறி போறது அப்படி சொன்ன மகனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்பா இல்லப்பா நான் நடந்து வரேன் கொஞ்சம் தூரம் வேணும்னு சொல்லாம இந்த விஷயம் மயங்காதல் வந்துருச்சு. சரி அது அப்பாட்ட சொல்லக்கூடாது வேண்டாம் அப்படின்ட்டு, இல்லப்பா நீங்க குதிரையில கொஞ்சம் தூரம் வாங்க, நான் தான் கல்யாணம் வந்தேன் குதிரையில, இனிமே நான் நடந்து வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா நான் ஏறி வரேன் அப்படின்னு கொஞ்ச தூரம் போன உடனே அங்கே ஒருத்தர் சொன்னாரா, ஏத்தியா பார்க்க எப்படி அவங்க எல்லாம் உலகத்துல இருக்காங்க நாட்டுல, பெத்த பிள்ளைய நடக்க விட்டுட்டு இவன் குதிரை பெத்த பிள்ளை அவன் நடந்து வர, இதெல்லாம் எத்தனை குதிரை ஏறி இருக்கான் இது வயசுக்கு. இந்த பாக்குறதுக்கு போல சின்ன பையனா இருக்கேன், அவனை விட்டு நடக்க விட்டுட்டு இந்த பையன் இவன் 7 வயசு ஆகுது, இவன் பாரு ஏறிட்டு குதிரையில ஏறிட்டு போடுது அப்படின்னாச்சு. கருமா 2 பேருக்குமே ஏற வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டாங்க. சரி மறுபடியும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பாலம் வருது, கீழே ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது சரி எப்பா நீங்க என்ன பண்றீங்க, இந்த குதிரையில நம்ம ஏறி போறதான பிரச்சனை, பேசாம நம்ம குதிரையில ஏற வேணாம், நீங்க ஏற வேணாம் நானும் ஏற வேணாம், குதிரையும் நடக்க விட வேணாம். எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை? பேசாம குதிரைய படுக்க போட்டு 2 காலையும் கட்டு குறுக்க கம்ப கொடு, இந்த இனிமே எவனும் பேசக்கூடாது நம்மளை பத்தி, அதனால குறுக்க கம்ப கொடுத்து நீ அங்கிட்டு பிடிக்க அங்கிட்டு பிடிக்கிறேன் தூக்கிட்டு போவோம். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னு பாத்துருவோம். என்ன பண்ணாலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒண்ணு. இப்ப சொல்றேன் பாப்போம் அப்படின்னு. அப்ப குதிரையை கட்டி அங்கிட்டு ஒருத்தன் எங்கிட்ட ஒருத்தன் பிடிச்சான்ல, பிடிச்ச உடனே அந்த பாலத்துக்கு அடியில தண்ணி போறத
தலைகீழா இருந்த குதிரை பார்த்த உடனே ஆஹா. பார்த்தா எப்படி இருக்கும்? பயந்து வரும். ஆற்று தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது அதை பார்த்த உடனே அது மிரண்டு ஆஹா. அப்படியே குதி தவறி அந்த ஆற்றுக்குள்ள விழுந்துருச்சு. ஐயோ. அப்ப நேரத்துக்கு தலையில துண்டு உடனே உட்காந்துட்டாங்க. ஆஹா. யாரா? அப்பனும் மகனும். மகனும் மகனும். எதனால இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு? எதனால? இந்த உலகம் எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இருக்கும். அது சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாழ்ந்தோம்னா அது வாழ்க்கை இல்லை. நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை சரியா கண்டுபிடிச்சாதான் நம்ம வாழ்ற வாழ்க்கை. சரியா? அடுத்தவங்க சொல்றதுக்கு வாழ்ந்தோம்னா அது நம்மளுடைய வாழ்க்கை இல்லை. நம்ம சொல்றதுக்கு வாழ்ந்தோம்னா தான் நம்ம வாழ்க்கை. அப்ப முடிவு பண்ண பிறகுதான் நான் ஒண்ணு சாப்பிடணும்னு நினைக்கிறேன், நீங்க ஒண்ணு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. நீங்க சாப்பிடறத சொல்றீங்க, அம்மா சப்பாத்தி நல்லா இருக்கு நீங்க சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க சொன்னதை நான் சாப்பிட்டேன்னா அது உங்களுக்காக வாழ்ற வாழ்க்கை. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, எனக்கு முடிச்ச 2 இட்லியை சாப்பிட்டேன்னா அது நான் வாழ்ற வாழ்க்கை. புரியுதா? அதனால அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டாம், நமக்காக நம்ம வாழ்வோம் அப்படிங்கிறது என்னுடைய கூற்று. அப்ப முருகப்பெருமான நம்ம விரும்புறோம், யார் என்ன சொன்னாலும் சரி. அதனால வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கோடுகள், கலைந்திடும் கனவுகள், கண்ணீர் சிந்தும் நினைவுகள்.
அப்படின்னு 3 அசுரர்கள். அந்த 3 அசுரர்களுக்கும் தவம் இருந்து வரம் பெற்றார்கள், வரமாக பெற்றார்கள். இரும்பு, வெள்ளி, தங்கம் என்ற ஒரு வீடு, பெரிய கோபுரம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்றதுக்கு ஒரு வீடு. அந்த வீட்டினுடைய தன்மை என்ன தெரியுங்களா? என்ன வரம் கேட்டாங்கன்னா, இரும்பு, வெள்ளி, தங்கம் இந்த மாதிரி மாளிகை கொடு வேணும் கேட்டது சரி. ஆனால் அந்த மாளிகை நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் கூடவே வரணுமா, இழுத்துக்கிட்டே தெரியணும்னு வேண்டுறாங்க. அப்போ இழுத்துக்கிட்டே போகணும்னா பூலோகத்தில் ஒரு முனிவர் யாகம் பண்ணுறாரு, ஒரு முனிவர் தவம் பண்ணுறாரு. அந்த யாகம்லாம் கலையும் இல்லை, அதெல்லாம் கெடுக்கணுங்கிறக்காக அந்த மாதிரி கெட்ட எண்ணத்தில் சிவன்கிட்ட வரம் வாங்குறானுங்க. அப்படி வரத்தை வாங்கி இந்த மந்திரியெல்லாம் முனிவர்களுக்கு தீங்கு செய்யும் பொழுது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா 30 தேவர்களும் முனிவர்கள்லாம் போய் சிவன்கிட்ட முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் பொழுது இந்த 3 பேரையும் நீங்கள் அழிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அது சிவன் என்ன பண்ணுறாரு, அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்தை அம்பாக்கி மந்திர தேர் ஏரியெல்லாம் மான்வேட்டை ஆடுவதற்கு சந்திரனும் சூரியனும் தான் புகுந்த காரணத்தை வந்து விளையாடி அல்லோ என் கண்ணம்மா வகை மோசம் ஆணையன்னு ஒரு கவியை இருக்குதுக்கு. ஆனால் அந்தரத்தை வில்லாக்கினாராம் இவர்களை அழிப்பதற்காக. 5 எழுத்து அம்பாக்குறாராம். எதை? நமசிவாயங்கிறத. சந்திரனை சூரியனை தேராக்குறாரு. இப்படி போரிட போகும்பொழுது அந்த தேரோட அச்சாணி உடைஞ்சு போயிடுது. ஏன் உடைஞ்சது அப்படின்னு சிவன் யோசிக்கும் பொழுது விநாயகர் சொன்னாரா, என்ன வழிபடாம நீங்க போனீங்கல்ல, என்ன வழிபடாம நீங்க போனதுனாலதான் தேரோட அச்சாணி உடைஞ்சது. அதனால நீங்க இந்த உலகத்திற்கே ஈசன் முதற் கடவுளாக இருந்தாலும் என்ன வணங்காம, எனக்கு அப்பனா இருந்தாலும் என்ன வணங்காம நீங்க போனீங்கன்னா போற வேலை தடைப்படுமையா அப்படின்னாரா விநாயக பெருமான். அதுக்கு என்னதையா பண்றது அப்படின்னு ஈசனே கேட்கும் பொழுது, உன் தலையை கொடு, சிவனுடைய தலையை கேட்கிறாரு விநாயகர். என்ன வேணும் அதுக்கு என்னங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது உன் தலை வேணும் அப்படின்னாரு. சிவனுடைய தலையை கொடுக்க முடியுமா? அப்பதான் தேங்காயை உருவாக்கி அதுக்கு 3 கண்கள் இருக்கும் தேங்காய்க்கு. சிவனுடைய தலைக்கு பதிலாக விநாயக பெருமானுக்கு தேங்காயை முதலில் சிவனுடைய தலைக்கு பதிலாக தேங்காயை உருவாக்கி விநாயகருக்கு உடைச்சதுனால நன்றி. சரி, ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த கதையை நான் படிச்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த கேள்வியை யாருமே கேட்டதில்லை, இன்னைக்கு தான் முதல்ல கேட்குறாங்க. நான் பதில் சொல்லியிருக்கேன், நன்றி. படிச்ச படிப்பு வரைக்கும் ஞாபகப்படுத்தியதுக்கு முதல்ல உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்கு என்னன்னா, ஈசன் தானே முதல்ல, ஆனா விநாயகரை என்னன்னு சொல்றோம், முழு முதற் கடவுள்னு சொல்றோம்ல. அப்பா வந்து பிள்ளைய வணங்கலாம், பிள்ளை வந்து அப்பாவை வணங்கலாம். விநாயகர் அப்பா சிவன் வணங்கலாம், சிவன் வந்து இவரை வணங்கணுமா? இப்ப என்னைய வணங்கி போகணும் உன் மேல தடைப்படும் சொல்றாரு. ஏன்னா ஈசனை விட விநாயகர் பெரியாளா? யோசிக்கணும். அதை படிச்சுட்டேன், ஆனா இந்த சந்தேகம் இருந்தது எனக்கு. ஈசன் தானே முதல்ல. நான் படிச்ச புராணங்கள்ல வரைக்கும் ஈசனுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, ஒருபாத ஈசன் அப்படின்னு அவருக்கு பேரு. ஏன் ஒருபாத ஈசன் தெரியுமா? இந்த உலகமே பிரளயத்தில் அழிஞ்சாலும் ஈசன் மட்டும் ஒரே ஒரு பாதத்தை ஊன்றி இந்த பூமியில அழியாம உயிரோட இருப்பார் அவர் ஒருத்தர் மட்டும். நன்றி. இதை எதற்காக? மீண்டும் இந்த உயிரினங்களை உருவாக்குவதற்காக அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். அப்ப அழியாத ஒருத்தர் யாருன்னா அது ஈசன் மட்டும்தான். அவ்வளவு பெரிய ஆளைய வணங்க வச்சாரு. வணங்க வச்சு இன்னைக்கு நம்மளையும் எழுத வச்சிருக்காரு. இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி ஊனா போட்டு 2 கோடை அதுல போட்டு ஒரு புள்ளிய வச்சு ஒரு மஞ்சளையும் குங்குமத்தை வச்சுதான் ஆரம்பிக்கிறேன் எல்லாமே இல்லையா? பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கிறேன். அது எப்படிங்க? ஈசனுக்கு அப்புறம் வந்த விநாயகர் அவரு முழு முதற்கடவுளானாரு. முதற்கடவுளா இப்படி ஆனாரு. நான் கேட்கிற கேள்வி புரியுதா உங்க எல்லாருக்கும்? இந்த கேள்விக்குண்டான பதில அந்த தமிழ் பேர் என்னப்பா? யாரோ இன்னைக்கு நாரதர் யாரோ வந்திருக்காங்க, கலைக்கண்ணனா? புதுக்கோட்டையில இருந்து கலைக்கண்ணன் ஒரு நாரதர் இன்னைக்கு வந்திருக்காரு. அவர் நல்ல விஷயம் தெரிஞ்சவரு, விவரம் தெரிஞ்சவரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அவர் விவரமான ஆளா இருந்தா
விநாயக பெருமான ஏன் முழு முதற் கடவுள்னு சொல்றோம்? முதற் கடவுள் ஏன் சொல்றோம்? சிவனை தானே சொல்லணும், ஏன் அவரை சொல்றோம் அப்படின்னு விவரமான இருந்தா பதில் சொல்லிட்டோம், இல்லைன்னா வந்துட்டு 2 பாட்டை பாடிட்டு கிளம்பட்டோம். சரியா? வாய்ப்புக்கு நன்றி, மீண்டும் சந்திக்கிறேன்.